நீ எவ்வளோதான் கோளாறு பண்ணாலும், நீ எவ்வளோதான் பிரச்சனைக்கு காரணமாக நீ இருந்தாலும், உன் பக்கத்திலே நின்று உன் கூடவே நின்று அந்த பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு எப்பொழுதும் ரெடியாக இருப்பேன். அது பேர் தான் அசத்து. நீ தான் பிரச்சனைக்கு காரணம், நீ தான் என்ன வேணால் பண்ணியிருப்ப, உன் மேலே தான் ஃபுல் மிஸ்டேக்காக இருக்கும், ஃபுல் ஃபால்ட்டு உன் மேலே தான் இருக்கும். ஆனால் ஒன்று நினச்சிக்க, நீ தான் ஃபால்ட்டு பண்ணிட்டுருக்காக ஆப்போசிட்டில் போய் கோல் போட்டிருப்பேன்னு நினைக்காத. என்ன தப்பு நடந்தாலும் சரி, என்னதான் பிரச்சனை நடந்தாலும் சரி, உங்கள் பக்கம் அவர் இருக்கார். எவ்வளவு கடினமான போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் நீ ஏற்படுத்தினாலும் நான் உன் பக்கம்தான் நின்று உனக்காக தான் நான் ஃபைட் பண்ணுவேன். ஏன்னா உன் மேலே அவ்வளோ அளவில்லாத அன்பை நான் வச்சிருக்கிறேன் அப்படின்றாரு. ஆதாம் பாருங்க, எல்லாத்தையும் படைச்சி எல்லாத்தையும் சாப்பிடுன்னு சொல்கிறாரு. எதை சாப்பிட நான் சொன்னாரோ அங்கே தான் போகிறான் அவன். அதை போய் சாப்பிட்டு பாவியாக நின்று கொடுக்கப்பட்ட எல்லா அதிகாரத்தையும் இழந்து குடும்பத்தில் பிரச்சனையை வர வச்சு அண்ணனும் தம்பியும் கல்லை தூக்கி போட்டு கொண்டுக்கிட்டானுங்க பாருங்க. பூமியில் முள் வளருது, பிஸ்னஸில் லாஸ் ஆயிடுச்சு, சரீரத்தில் பயம், வெக்கம், எமோஷ்னல், சுகர், பிபிஎல்லாம் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போது மனுஷனை படைக்கப்பட்ட மாதிரியே அவன் இல்லை, படைக்கப்பட்ட நிலைமையிலே அவன் இல்லை. உனக்கு எவ்வளோ பெரிய இடத்த கொடுத்தேன். நம்ம என்னென்ன பழமொழிலாம் யூஸ் பண்ணுவோம், நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் இதெல்லாம் சொல்லியிருப்போம் அவன்கிட்ட. இதெல்லாம் சொல்லி திட்டி, சரி வா பண்ணதே பண்ணிட்டேன், நான் போய் பிசாசிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் வந்தவனே, நீ நிர்வாணியாக இருக்கிறியா, நான் உன்னை இப்படி படைக்கலையே அப்படின்னு பார்த்து மனதுருக்கி ஒரு ஆட்டை பிடிச்சி அடித்து அந்த தோல் உடைய எடுத்து போத்தி. ஆனால் அவர் அங்கே நடந்துக்கிற விதத்தை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது. மனுஷன் இப்படி தான் பாவம் செய்தவளை அணுகணும் அப்படின்றத காமிக்கிறாரு. அவ்வளோ பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டான், ஃபால்ட் பண்ணிட்டான். அப்போ வாக்குத்தத்தம் சொல்கிறார் பாருங்க, இந்த பெண்ணை நீ வீழ்த்திட்டல, இந்த பெண்ணுடைய வித்தை வச்சு நான் உன்னை வீழ்த்துறேன் அப்படின்றாரு. இது எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க. முழு தப்புக்கு இவன் தாங்க காரணம். மொத்த பிளானையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டான். ஆனால் இவர் கூலாக அவன் பக்கத்தில் நின்று அவனை கம்ஃபோர்ட் பண்ணுறாரு. பயப்படாத, இன்னும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், அடுத்த ஆளை இறக்க போகிறேன், நான் உன்னை வச்சு கிருபியை காமிக்கணும்னு நினச்சேன், மிஸ்டேக் பண்ணிட்டேன், அடுத்தது கேமராவை அப்படியே ஏசு பக்கம் திருப்பிடலாம், அப்படியே ஸ்கிப் பண்ணிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் தலையை நசுக்குவார். மிகப்பெரிய திட்டத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ண அவன் பக்கத்திலேயே நின்று, அவனுக்காக அவன் பக்கத்தில் நின்று அவன் கையை பிடிச்சிட்டு அப்படியே பிசாசு கூட ஃபைட் பண்ணுறாரு. ஆமே, இதுக்கு பேர் தான் கிருபை.